அண்ணே போன் ஆன் பண்ணிட்டானே. எங்கடா இருக்க? ஒளிஞ்சிருக்கிறதா நினைப்பா? எங்க இருந்தாலும் உன்னை தூக்குறடா. பாத்துட்டேண்ணே. ஓகேண்ணே. சரி தல முடிச்சிடறேன். பயமேட ஏறு ஏறு. எங்களை ஏமாத்திட்டு இங்க வந்து நின்னுறியா? ஒழுங்கு மரியாதை வந்துடுறா. என் கூட வந்துட்டேன்னா உசுரா தப்பும்டா. சொன்னா கேள்றா. நாம தூக்கணும் நினைச்சா வேற எவன் நினைச்சிட்டு போறான். வாங்கடா. போன விஷயம் என்னாச்சு? அவன் எஸ்கேப் ஆயிட்டானே. நீ இப்பவே கிளம்பி தேனிக்கு வாடா. சரிண்ணே.
யாரா நீ? எதுக்கு நான் நடிக்க வந்த? ஏன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? ரவிதான் அனுப்பிச்சா, அவனை போய் கேளு. ரவியா? யார் அந்த பீடா ரவியா? ஆமா ஆமா. அவன் உன் பேரை கேட்ட உடனே மெர்சல் ஆயிட்டான் தல. அதான் மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கான்னு நினைக்கிறேன். தல உன்ன மூஞ்சிலே ஒரு மார்க் படுத்தல, அப்போதான் வலிக்கே வர மாட்டான். தல நம்ம என்ன போட்டுருவேன். வாயிலே விட்ட வலிக்குதுடா. அன்னைக்கு என்ன மட்டும் ஆள் வச்சு அடிச்சா எனக்கு வலிக்காதா? உனக்கு என்னடா பிரச்சனை இப்ப சொல்றா? டேய், வருஷ கணக்கா காணாங்கழுத்தி மீன் மாதிரி அந்த பொண்ணு முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்காரு. விசா மேட்ரு வரைக்கும் கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. டேய், என்ன மீனுங்கற விசான்ற? நீங்க எல்லாம் எதை பத்தி பேசுறீங்க? இங்க பார், எங்க தலைக்கு அந்த பொண்ணு தான் காத்து மூச்சு பேச்சு எல்லாமே. இவ்வளவு நாளா ஒரு பொண்ணு கூட ஸ்கூட்டில சுத்தின்னு இல்லையே, அந்த பொண்ணு தான் கீர்த்தி. இனிமேல் அந்த பொண்ணு பின்னாடி சுத்துறத பார்த்தோம், லாஸ்ட் ஃபைனல் வார்னிங். ஒன்றுவோம். பி கேர்ஃபுல். ஒண்ணுமே புரியலையே. ஆமா, உங்களுக்குலாம் என்னடா பிரச்சனை? இப்பதான் நீ என் பாயிண்டே புடிச்சிக்கிற. அவளை எனக்காக விட்டு விடணும், புரியுதா? ஹேய், நான் என்ன உனக்கு மாமா வேலையா பார்த்துட்டு இருக்கேன்? ஏய் து என்ன வார்த்தை பேசுனீரே? எங்க அண்ணிய பத்தி தப்பா பேசக்கூடாது. உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஆனா மேட்டர் என்னன்னா, அந்த பொண்ணை இது வரைக்கும் நான் லவ் பண்ணல. என்னது? லவ் பண்ணலையா? பெர்கெட் சூப்பர் சூப்பர். டேய் அப்பறடா, லவ் பண்ணலையா? பிரச்சனை சால்வ். ஓகே பை பை. பாத்தல போலாம். ஹேய் நில்லுங்கடா. நான் இன்னைக்கு தான் அந்த பொண்ணு கிட்ட என் லவ்வே சொல்ல போறேன். நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. ஏன் மீன் பாடி வண்டியில மோதி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்க? சரி, அப்படி இடிக்காம போனா உங்களுக்கு நல்லது. எனக்கு வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன டீலிங்கு. டீலிங்னா என்னப்பா புரியலையா? உனக்கு என்ன வேணா கேளு, எங்க தலை செஞ்சு கொடுப்பாரு. அப்படியா? எனக்கு 5 லட்சம் பணம் வேணும். 5 லட்சமா? டேய் என்னங்கடா இதுக்கே வாயை புழக்கிறீங்க? இங்க யாரு, அவகிட்ட அழகு இருக்கு, அறிவு இருக்கு, கோடி கோடியா சொத்து இருக்கு. இதுக்கெல்லாம் மேல வீட்டுக்கு ஒரே புள்ள. இதெல்லாம் நான் விட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, யாரு கிடைக்க போகுது? உனக்கு தானே. இந்த பாரு, உங்ககிட்ட நான் 5 லட்ச ரூபா தான் கேட்குறேன். ஆனா எவ்வளோ விட்டு கொடுக்குறேன். வேணாங்க, ட்ரீட்லாம் இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பாக்கி அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு பொண்ணு பாய் ஃப்ரெண்டை போட்டு தள்ளணும்னு அட்வான்ஸ் கொடுத்துருக்கா. சீக்கிரம் போனோம், கொடுங்க. வாவ் கிரேட், சிறந்த ரவுடியா வர வாழ்த்துக்கள். இப்போ எடுத்து வரேன். தேங்க்ஸ்ங்க. ஹாப்பி நவ? ஹாப்பி. காசு, பணம், துட்டு, மணி மணி. காசு, பணம், துட்டு, மணி மணி. காசு, பணம், துட்டு, மணி மணி. காட், நீ என்னடா சொன்ன? அடிச்ச அடியில 6 மாசம் எந்திரிக்க மாட்டான்னு சொன்ன. இப்போ என்னடா டான்ஸ் ஆடிட்டு வந்து நிக்கறான்? சீட்டிங் பண்றியா அண்ணா? You causing it. Hey, give me money back. டேய் மாமே, பீடா ரவி அண்ணனுக்கே ஸ்கெட்சா? இப்போ எங்க அண்ணன் போட்ட ஸ்கெட்ச்ல நீ மெசரவே முடியாது மாப்ளே. கீர்த்தி, உனக்கே அவன் வெளிய பேசிறான் தெரியுமா? என்னையா சீட் பண்ற? அண்ணி இவனை நீங்க ரொம்ப டீப்பா லவ் பண்றீங்களாமா? இவன் லவ் விட்டு கொடுக்கறதுக்கு தலைகிட்ட 5 லட்ச ரூபா பேரம் பேசியிருக்கான். அது மட்டும் இல்ல, தலைய போட்டு தள்ளுறதுக்கு உங்ககிட்ட 5 லட்ச ரூபா கேட்டிருக்கான். இவன் எவ்வளவு பெரிய கேடியா இருந்தா 2 பேருக்கிட்டையும் கேம் ஆடுவான். ஏன்டா ஹவுஸ் புரோக்கர் மாதிரி 2 சைடு வாங்கியிருக்க? ஏய் தலை யார் தெரியுமா? எங்க வலை விரிச்சா என்ன மீன் மாட்டுன்னு எங்க தலைக்கு தான்டா தெரியும். என்ன தலை சொல்றது? கீர்த்தி, மாமா பார்க்கதா லூசி, ஆனா உள்ளுக்குள்ள பக்கா மாசு. பாத்தியா இவன் பண்ண பிராடு எப்படி கண்டுபிடிச்சேன்னு? ஏய் சொல்ற. ஆமா, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு, அதான் இப்படி பண்ணேன். கீர்த்தி, உனக்கு அடிக்கணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோ, நீ என்ன கூப்பிடு, நான் அந்த வந்துடுறேன். பழைய 4 அடி கூட அடிங்க, வாங்கிட்டு போயிடுவாரு. இனிமே இந்த மாதிரி எச்சையெல்லாம் கூப்பிடாதீங்க, ஓகே? My God, how dare you to do that? கீர்த்தி, இன்னும் 2 நாள்ல விச்சா ரெடி ஆயிடும். என்னடா நான் சட ரெடியா தலை. ச்சே, இவன் ஒரு ஃப்ராட், அவன் ஒரு லூசு. என்னடா லூசு நிச்சு? இப்போ 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க.
இல்லனா ரேப் அட்டம்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஏய் அதான் அண்ணி சொல்லிட்டாங்கல்ல, கிளம்பு கிளம்பு கிளம்புடா. ஐயா என்ன இருக்கு அண்ணி, டீக்கு ஏதாவது போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு பூஸ்ட். உங்களுக்கு சேர்த்து தான் சொன்னேன்டா, வாங்க மாட்டீங்களா? ஜஸ்ட் கோ. மீ எங்கேயுமா கெட் அவுட். கீர்த்தி I said go. கீர்த்தி அடிச்சிட்டு போறாங்க. என்னடா பண்ணுது அது ரிச்சாவே? நம்மளே வெளியே போக சொல்லிச்சு. You people not so what? God. நல்ல வேளை என் கேஷ் எனக்கு கிடைச்சிருச்சு. என்ன சாலமா இவ்வளோ லேட்டாக வர்ற? ஆமாடா, கொஞ்சம் வேலையாயிருச்சு. என்ன ஊருக்கு கிளம்பிட்டு இருக்க போல? ஆமாம், காலையில் 6 மணிக்கு ட்ரெயின், 5 மணிக்கெல்லாம் கிளம்புனா தான் உண்டு. சரி, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியாவது வந்துடு. கண்டிப்பாடா. ஆமாம், பணத்துக்கு என்னடா பண்ண? எங்கள் பாஸ் 1 லட்ச ரூபா கொடுத்தாரு. நான் ஒரு 50,000 சேர்த்து வச்சுருந்தேன். அப்புறம் 50,000 அங்கிட்டு இங்கிட்டு ரெடி பண்ணி மொத்தம் 2 லட்ச ரூபா சேர்த்துட்டேன். இப்போ தான் என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன் கூட பிறந்ததுக்கு உன் தங்கச்சி கொடுத்து வச்சிருக்கணும்டா. சரி, வெள்ளன எந்திரிக்கணும், சீக்கிரம் தூங்குறேன். சரிடா. எங்க இவன் இங்கே தானே படுத்து கிடந்தான்? எங்க போனா? சாலமா, 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 எங்க போனா? அதுக்குள்ளேயே ஆளக்கானோம். பேக்கு என் படம் ஐயோ